ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். போன வீடியோவில் வந்து எதனால என்னோடய ஹேர் டேமேஜ் ஆச்சு, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, எப்படியெல்லாம் பிரேக்கேஜஸ் நடந்துச்சுங்கிறத பற்றி உங்ககிட்ட போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, பிரேக்கேஜஸையும் டேமேஜஸையும் சரி பண்ணுறது எப்படிங்கிற சில விஷயங்கள், சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து சில பேரால் வந்து ஹேருக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி சாப்பிட முடியாது. ஹேருக்கு தேவையானது வந்து அவங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி செய்யவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து சிம்பிளாக மார்னிங் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு நாள் ஹேரை ஃப்ரீயாகவே விட்டுருங்க. பட் ஃப்ரீயாக மீன்ஸ் ஃப்ரீ ஹேராக விடாதீங்க. நல்லா கோம் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ரிப்பன் இருந்தால் கட்டி கூட வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஹேர் நல்லா பிரேக்கேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக மைல்டான தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கையில் மசாஜ் பண்ணி ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நல்லா வாரிக்கோங்க. குளித்து நல்லா காஞ்சக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இட்லி, தோசை இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமையே வந்து கார்ப்ஸ் நிறையவே இருக்கும். பட் சில பேர் வந்து இல்லை எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் ஃபுல்லாக தண்ணி குடிங்க முதல்ல. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, இட்லி சுடும்போது சில பேர் வந்து கேரட் துருவி போட்டு சாப்பிடுவாங்க, பீட்ரூட் துருவி போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி துருவி போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ கொஞ்சமாச்சும் அந்த கேரட், அந்த பீட்ரூட் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து அது நம்ம சாப்பிட்றதுல நமக்கு சத்தாக போய் சேரும். அப்படி ஒன்று மார்னிங் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மைல்டாக நம்மளோட டைம்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஹெல்த் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 சீட்ஸ். இந்த சீட்ஸ் பற்றி நான் சொன்னோன்னா, பிஃபோர் என்னோடய டெலிவரிக்கு முன்னாடி வந்து என்னோடய டெலிவரிக்கு முன்னாடி வந்து எனக்கு இதை விட டென்சிட்டியான ஹேர் இருந்துச்சு. இந்த மாதிரி கேப்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி கேப்ஸ் கூட எனக்கு அவ்வளோவா வந்து கிடையாது. ஸோ பயங்கர அடர்த்தியாக இருக்கும் முடி. நான் முடிஞ்ச என்னோடய பிஃபோர் டெலிவரி ஹேர்லாம் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இருந்தேங்கிறது கூட உங்கள்கிட்ட நான் வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த 5 சீட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த 5 சீட்ஸ் மட்டுமே தான் நான் சாப்பிட்டு என்னுடைய ஹேரை கொஞ்சம் கூட கொட்ட விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஆனால் அதில் வந்து செசமி சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளேக்ஸ் சீட்ஸ், இன்னொரு சீட் என்னங்கிறத நான் மறந்துட்டேன், நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஆலிவ் விதை, ஃப்ளேக்ஸ் சீட்ஸ் வந்து நம்மளால் டேரெக்டாக சாப்பிட முடியாது. பெட்டர் நம்ம அதை என்ன பண்ணாலும் கொஞ்சம் லைட்டாக மைல்டான இதில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அது வந்து டெய்லி வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த 4 சீட்ஸையும் வந்து நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை நல்ல ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஷாப்பில் வாங்கி நல்லா பொன்னிறமாக அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சவுண்ட் வரும். அந்த ரோஸ்ட் பண்ணதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து கண்டெய்னரில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் விடாமல் சாப்பிடுங்க. இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எல்லா பயோட்டின் ட்ரிங்க்லேயுமே இந்த 5 சீட்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து நான் பிஃபோர் எனக்கு வந்து டெலிவரி ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ்க்கு முன்னாடியிருந்தே நான் அந்த சீட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போது திரும்ப அதை வந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்த. ஸோ அதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரேக் டைமில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் டெய்லி என்னால் முடியல அப்படின்னா கூட வீக்லி எல்லாமே த்ரைஸ் வச்சுக்கோங்க. இல்லைனா 4 டைம்ஸ் 4 டேஸ் வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கை அளவு, உங்கள் கை என்ன அளவு இருக்குது, என் கை இவ்வளோ பெருசு இருக்குது, இந்த அளவுக்கு வந்து கை ஃபுல்லாக வந்து கொண்டக்கடலை, இன்னும் கருப்பு கொண்டக்கடலைன்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட். வெள்ளை கொண்டக்கடலை ஊற போட்டு அது குக்கர்லேயோ இல்லை இதுலேயோ வந்து முதல் நாள் நைட்டு ஊற போட்டுருங்க. அடுத்த நாள் அவிச்சு லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதோட மொத்த சத்துமே அந்த கொண்டக்கடலையில் அதிகமாக இருக்குது. பட் நம்ம கொண்டக்கடலை ரெகுலராக சாப்பிட மாட்டோம். அப்புறம் கிட்னி பீன்ஸ் சாப்பிட்லாம். கிட்னி பீன்ஸுமே வந்து நம்ம வந்து இந்த புலாவ் செய்கிறதுல, அப்புறமா வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுல கொஞ்சமாக போட்டு சாப்பிட்லாம். சில பேருக்கு அது பிடிக்காது. பட் அது அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் லிவர் சாப்பிட்லாம். அது வந்து நல்ல ஒரு ரத்தம் ஊறக்கூடிய ஒரு விஷயம். நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் லிவர் ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து
நீங்கள் லஞ்சுக்கு இந்த மீன் ஒயில் கேப்பில் வந்து காலையில் அந்த மாதிரி இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேக்ஸிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இந்த இந்த கொஞ்சோண்டு பிரேக் 11 to 12க்கு வந்து உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆம்லா ஜூஸோ, ஏபிசி ஜூஸோ, இல்லை ஆரஞ்சு ஜூஸோ நீங்கள் போட்டு குடிக்கலாம். எனக்கு பசிக்கல, நான் ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சே சாப்பிட்றேன்னா, சாம்பார் சாப்பிட்றீங்களோ, ரசம் சாப்பிட்றீங்களோ, இல்லை என்ன சாப்பிட்றீங்களோ, கண்டிப்பாக 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஏதாவது காய்கறிகள் வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மோஸ்ட்லி வந்து உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட டயட்டையும் வந்து சாப்பிட்டோன்னே தூங்குறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ண முடியலன்றது அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் பாடி நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் ரத்த ஓட்டமும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நல்லா பசிக்கும், நல்லா தண்ணி குடிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி உடம்பை டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் பிரேக்குக்கு அப்போ அந்த கொண்டைக்கடலை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத், நம்மளோட ஹேர் டென்சிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒன்றே ஒன்றுங்க, எனக்கு இந்த குட்டி இந்த கேப்பாக இருக்கிற இந்த ஹேர் வந்து ஒரே நாளில் சரியாகாது. இது மேபி இன்னொரு 1 இயர் கூட ஆகலாம், இல்லை 6 மந்த் கூட ஆகலாம். ஏன் நான் 1 இயர் to 6 மந்த்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 மந்த்தில் வந்து ஏன் அந்த க்ரோத் தெரியும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். என் 3 மந்த்தில் கூட அந்த க்ரோத் தெரியுங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. எதுவுமே ஓவர் நைட்டில் வந்து ஜீபூமா மாதிரி நடந்துடாது. ஸோ இதெல்லாம் போக வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க. எனக்கு வெயிட் போட்டுரும், எனக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வெயிட் போட்டுரும், வீக்லி ஒன்ஸ் குடிங்க போதும். 2 முந்திரி, 2 பேரிச்சம்பழம், 1 பேரிச்சம்பழம் கூட போட்டுக்கோங்க, நாட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து அத்தி, பிஸ்தா இதெல்லாமே நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் பனானாவில் ஷேக் மாதிரி போட்டு குடிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வகைகளில் எல்லாமே சாப்பிட்லாம். பட் உங்களோட கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு சில பேருக்கு வந்து ஒரு பீஸ் ஆரஞ்சு சாப்பிட்டா கூட சளி பிடிக்கும், சில பேருக்கு வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ வெயிட் டைமில் நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களோட டயட்டையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 30 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் போங்க, ரொம்ப நல்லது. உடம்பு வந்து நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எப்போ ரெஸ்ட் கொடுக்கணுமோ அப்போ ரெஸ்ட் கொடுக்கணும், எப்போ நம்ம செய்யணுமோ அப்போ செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதை ஒரேடியாக படுக்க போட்டோன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ ஹேர் க்ரோத்தில் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பயோட்டின் ட்ரிங்க் பவுட்ரு வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. என்னால் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வந்து வாங்கி ரெகுலராக சாப்பிட முடியலங்கன்னா பயோட்டின் பவுடர்ஸ் விற்கும். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இல்லைனா வந்து லில்லி ஹேர் எசென்ஷியலில் நான் ஆல்ரெடி வந்து அவங்க பேஜ்லேருந்து பயோட்டின் ட்ரிங்க் பவுடர் வாங்கி நான் குடிச்சிருக்கேன். ஸோ அந்த பவுடர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே கூட அந்த பவுடர் ரெடி பண்ணலாம். அந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, மக்கானா போடுவாங்க, 5 சீட்ஸ் மறக்காமல் போடுங்க. இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு வீட்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளையுமே வெயிலில் காய வைக்காதீங்க. நல்ல ஒரு இரும்பு கடாயிலையோ ஒரு அலுமினியம் பாத்திரத்துலையோ இதுலையோ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது வீட்லேயே மைல்டாக பவுடர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி நைட் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஈஸியான விஷயங்களை வச்சு நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஃபுல் பாடிக்குமே எல்லா விதமான சத்துக்களுமே போகும். இப்படி நம்ம வந்து சாப்பிடும்போதும் சரி, நான் அப்போல்லாம் வந்து பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி, ஆஃப்டர் மேரேஜ்க்கு முன்னாடி இது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணலைங்க. வெறும் வீட்டு சாப்பாடு, துவையல் அரைச்சி சாப்பிட்றது, தேங்காய் துவையல் சாப்பிட்றது, மல்லி துவையல் சாப்பிட்றது, இஞ்சி பூண்டு வச்சு, அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி வச்சு சட்னி அரைப்பாங்க. பச்சையாக சட்னிகள் வந்து எப்படின்னா தேங்காய், வெங்காயம் வச்சு சட்னி அரைப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட். நம்ம சாப்பாடே ஜிங்க், அயர்ன், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் 3ன்னு எல்லாமே அதில் இருக்குங்க. அது மட்டுமே சாப்பிட்டாங்க எனக்கு ஹேர் அவ்வளோ டென்சிட்டியாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ மெனக்கிட்டுறதை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம 3 வேளை சாப்பாட்டிலே கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு அந்த கஷ்டமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு வேளை சாப்பிட்றது, 2 வேளை சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றதுமே நீங்கள் இப்படி பார்த்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இன்னும் ஹேர் கேர் டிப்ஸ், ஹெல்த் கேர் டிப்ஸ் எது வேணும்னாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு லைக்கும், என்னோடய வீடியோவுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸும், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அதை மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். கீப் மோட்டிவேட்டிங் மீ. தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பிஎம்ஓடி சேனல். தேங்க்யூ, பாய், ஹாப்பி சண்டே.